திருப்பூர் விஷயத்துல வந்து யார் அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி அரசியல் பண்ணுதா? இல்ல வந்து அதிமுகவோட ஸ்டாண்ட் அதுல என்ன அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா அத? திருப்பரங்குன்றம் பிரச்சனை மட்டுமே கிடையாது. நிறைய விஷயம் நிறைய மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து எலெக்ஷன் நேரத்தில மட்டும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பொதுவா எடுத்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, முத்தலாக் சட்டங்கிறத ஒண்ண கொண்டு வந்து திணித்து எலெக்ஷன் நேரத்தில கரெக்ட்டா பண்ணாங்க அது. கூட்டணி நம்ம கூட தான் இருந்தாங்க. அப்ப நம்ம கூட இல்ல. ஒரு வாட்டி நம்ம கூட இருந்தாங்க. கரெக்ட்டா பிஜேபியுடைய நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் பண்ணுவாங்க பிஜேபி. எலெக்ஷன் நேரத்தில இந்த பிரச்சனைய உண்டு பண்ணுவாங்க. இதையும் மீறி நம்ம வர்றோமாங்கிறத அவங்க செக் பண்ற மாரி. அதே மாரி தான் பாருங்க, சட்டமன்ற தேர்தல் நேரத்தில பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற விஷயத்த இப்போ புதுசா இஷ்யூ பண்றாங்க. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்துவரா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களா இருக்கட்டும், இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையா தான் தமிழ்நாட்டில இருக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க. இந்த பிஜேபியோடைய பயத்துக்கோ, பிஜேபி சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுக்கோ அஞ்சு கிஞ்சி எந்த ஒரு கலவரமோ, எந்த ஒரு இதுவும் நடக்காது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த விஷயத்துல தமிழக மக்கள் இந்து, முஸ்லிம்ஸ், கிறிஸ்துவர் எல்லாமே ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க.